நமச்சிவாயம். வாக்கர்த்தா விவசம்பிருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜெகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவ். எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஏனதருமை அன்பு நேயர்களே, பக்தர்களே, ஆடி மாத ராசி பலன்கள். இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலே முதல்ல நம்ம கிரக நிலவரங்களை பார்த்து விடுவோம். இத்தனை நாளாக அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருந்தார், மேஷராசியில் இருந்தார். அதனால் பலவிதமான நன்மைகள் எல்லாம் நடைபெற்றது. அதோடு இல்லாமல் ஒரு சில இடங்களில் நிறைய தீ விபத்துகள் ஏற்பட்டது. நாம் முன்னாடியே சொல்லியிருந்தோம், பதிவுகள் கொடுத்துருந்தோம். மெயினாக இந்த டெக்ஸ்டைல் துணி கடைங்க வச்சுருக்கக்கூடியவங்க, துணி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பருத்தி ஆலைகள் வச்சுருக்கக்கூடியவங்க, அதே போல் வெடிபொருட்கள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அதுவும் நீங்கள் மேஷ ராசியாக இருப்பீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மேஷம், விருச்சிகம் இவங்கெல்லாம் அப்படி நம்மளுடைய பதிவு போட்டிருந்தோம். அப்போது செவ்வாய் வெப்பமான சூரியன் உச்சமடையக்கூடிய தன்னுடைய வீட்டில் இருந்தார். அதனால் பல வகையான தீ விபத்துகள், ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதையெல்லாம் நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். அதான் விஷயம். பதிவுகள் போட்டிருந்தோம் அந்த செவ்வாய் பயிற்சியில். அதே போல் இந்த ட்ரெயின் விபத்துகள் பார்த்தோம். இது எல்லாமே செவ்வாய் பகவானுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த செவ்வாயுடைய மாற்றங்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம 12 ராசிக்கும் தனியாகவே ஒரு பதிவுகளை கொடுத்துருந்தோம். அது பார்த்து பலன் பெற்றவர்களும் இருந்திருப்பார்கள். ஸோ அப்போ அந்த மாதிரியான பாதிப்புகளில் இருந்து இந்த ஆடி மாதம் உங்களுக்கு விடுதலை. இந்த ஆடி மாதத்துக்கான தலைப்பே நம்ம என்ன வச்சுக்க போகிறோம்னா, பாதிப்புகளில் இருந்து விடுதலை. காரணம் என்ன? செவ்வாயுடைய பெயர்ச்சி, சுக்கிரனுடைய பெயர்ச்சி நடந்தது, சனியுடைய வக்ரம் நடந்திருக்கு. ஸோ இந்த 3 கிரக மாற்றங்கள் இந்த ஆடி மாதத்தில் நிகழ்ந்திருக்கு. செவ்வாய் இடம் மாறிட்டார், சுக்கிரன் இடம் மாறிட்டார், சனி வக்ரம் ஆயிட்டார். அப்போ இந்த 3 கிரக மாற்றங்களினால் எல்லா விதமான பாதிப்புகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை, என் அன்பு நேயர்களே. அப்போ இந்த ஆடி மாதம் கிரக நிலவரத்தை பொறுத்தவரையிலே செவ்வாய் பகவான் தனக்கு 2வது வீடாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் அமைகிறார். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இந்த ஆடி மாதம் 12 ராசி அன்பர்களுக்கும் மங்களகரமானதாக அமையப் போகிறது. எல்லா விசேஷமும் ஆடி மாதம்தான். தட்சணாயன புண்ணியகாலம், இப்படி நிறைய விசேஷங்கள் ஆடி மாதத்தில் வரப்போகுது. மெயினாக இந்த ஆடி மாதம் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரே காரணம் தான். அதை பொறுத்தவரையிலும் செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் சுக்கிரனுடைய வீட்டில். இந்த காம்பினேஷன் இருக்க சின்ன சிறுபணமாக மகாலட்சுமியும் சுரூபமாக விளங்கக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. அந்த சுக்கிரன் தனக்கு 2வது வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ குரு சுக்கிரன் செவ்வாய் என்பது குரு மகாலட்சுமி யோகம், குரு மங்கள யோகம். நிச்சயமாக இந்த காம்பினேஷனால் இந்த ஆடி மாதம் நம்முடைய 12 ராசி அன்பர்களுக்கும் கட்டாயம் நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது. நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக அமையப்போகுது. உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக விளங்கப் போகிறது. குறிப்பாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது. இது நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் காமனான இந்த கிரக நிலவரங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதே போல் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் சூரிய பகவான் கடகராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். தனக்கு 6-8 சனி பகவான், அந்த சூரியனுக்கு 3-9 ராகுவும் கேதுவும் அமைந்திருக்கிறாள். சூரியனுக்கு 3-9 இருக்கக்கூடிய ராகு மிக அற்புதமான ராகு, மோட்ச வீட்டில் இருக்கக்கூடிய ராகு. போன மாதம் ஒரு விஷத்தை வழங்கினார். இந்த மாதம் அவர் அமிர்தத்தை வழங்கப் போகிறார். ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பர்களே, இந்த ஆடி மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆடி மாதம் கவலைகள் நீங்கக்கூடிய மாதமாக அமைகிறது. ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக கடகராசிக்கு அமையும் போது மெயினாக லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா,
கடகராசினியர்களே, உங்களுடைய உழைப்பு கடுமையானதாக இருக்கும், உங்களுடைய வியர்வை அதிகமானதாக இருக்கும், உங்களுடைய உழைப்பு அதிகமானதாக இருக்கும். உங்கள் உழைப்புக்கும் உங்களுடைய உயர்வுக்கும் அல்லது உங்களுடைய வியர்வைக்கும் நல்ல ஊதியம், நல்ல லாபம் கிடைச்சதா? எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் கிடைச்சதா கேட்டால் இல்லைன்னு தான் இருக்கும். அப்போ உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைஞ்சதா? இல்லைன்னு இருக்கும். அப்போ எடுத்த காரியங்களில் தோல்விகள் கிடைத்திருக்கும். இதெல்லாம் கடந்த கால சுவடுகள். கவலை வேண்டாம் கடக ராசி அன்பர்களே. இந்த மாதம் ஆடி மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றி தரக்கூடிய வகையிலே இந்த மாதம் அமைகிறது. எடுக்கின்ற காரியங்கள் வெற்றி அடையும், நினைத்த காரியம் பூர்த்தியாகும், கவலைகள் நீங்கக்கூடிய மாதமாக, கஷ்டங்கள் நீங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசி அன்பர்களே. பொதுவாக உங்கள் லாபஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடியவன், அதோடு மட்டுமல்ல மீன கடக ராசியானாலும் கடக லக்னம் ஆனாலும் உங்கள் 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய குருக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் உங்கள் வீட்டில் கடகத்தில் அமைந்திருக்கிறார். ஒரு அற்புதமான அதியோகம்னு சொல்லுவாங்க. இதை ஒரு மிகப்பெரிய அதியோகம் என்று சொல்லுவார்கள். 9ஆம் அதிபதி அமர்வதற்கு வீடு கொடுத்த மிகப்பெரிய ஒரு தனவான் அந்த சுக்கிரன் உங்கள் ராசியிலே அமைந்திருப்பது. அதோடு மட்டுமல்ல, கடக ராசியானாலும் கடக லக்னமானாலும் 4-11 கூடையவன் சுபராக வரக்கூடிய அந்த சுக்கிரன் 11ஆம் அதிபதி உங்கள் ராசியிலே அமைந்திருக்கிறார். அப்போ ஒரு நிலையான ஒரு தனயோகம், நிலையான ஒரு பணயோகம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நிச்சயமாக கவலை வேண்டாம் கடகராசி என்பவர்களே. நிலையான வருமானம் சேரும், நிலையான வருமானம் சேரும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். நிச்சயமாக நிலையான வருமானம் இருக்கும், ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் இருக்கும். கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே. இல்லை சாமி, நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு பெருத்த நஷ்டம் வந்துடுச்சு, என்ன மாதிரி நஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது, இருக்கிறது எல்லாம் போச்சு, இந்த மாதிரி எல்லாம் கவலைப்படுகின்ற கடகராசி நேயர்களே. ஏன்னா நம்ம நிறைய பேர் நமக்கு தெரியும், அதிலும் குறிப்பாக நிறைய கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், தோப்பு துறவுகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, மெயினாக இந்த திருப்பூர் சைடில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் இந்த சேலம் நாமக்கல் சைடில் தறிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, மிஷின் தறி வச்சு நடத்தக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ப்ளூ மெட்டல்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கோயம்புத்தூர் சைடில் ஃபேக்ட்ரிஸ் வச்சு ரன் பண்ணக்கூடியவங்க, இந்த சைடு திருநெல்வேலி எடுத்துட்டாக்கா அவங்க ஃபேக்ட்ரிஸ், அவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், இன்னும் புதுசாக வந்திருக்கக்கூடிய பசங்க, படிச்சுட்டு புதுசாக வந்திருக்க பசங்களை என்ன பண்ணுறாங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 வாட்டி 3 வாட்டி காசு கொடுக்குறாங்க, 4ஆவது வாட்டி ஏமாத்திடுறாங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸ் சீட்டிங் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது நாளுக்கு நாள். எத்தனையோ கடகராசி பசங்க, சின்ன பசங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு அங்கே கூடிய வருமானத்தை எடுத்து ஸ்டாக் பிஸ்னஸில் போகிறாங்க. 4 லட்சம் 5 லட்சம் 3 லட்சம்னு போட்டு ஒரு 8 லட்சம் 10 லட்சம் உங்கள்கிட்ட வாங்கினோடனே ஓடி போயிடுறான் அவன். அப்போ அந்த மாதிரியான ஏமாற்றங்கள் எல்லாம் பணம் கொடுத்து ஏமாறுவது அல்லது பணம் கட்டி ஏமாறுவது போன்ற பலவிதமான கஷ்டங்களில் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களே. அல்லது நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம், தொழில் ஆரம்பித்து ஒருத்தரை நம்பி ஏமாந்துருக்கலாம், அல்லது நான் பெருசாக செய்து கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு யாராவது உங்களை ஏமாற்றிருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஆனால் நஷ்டம், அவ்வளோதான் விஷயம். கஷ்டம்தான் உங்களுக்கு மிஞ்சி இருக்கும். அந்த கஷ்டத்துக்கு நீங்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் வேண்டுமானால் வேறுபடலாம், ஊருக்கு ஊர் அது வேறுபடலாம், வீட்டுக்கு மாறுபடலாம், ஆனால் கஷ்டங்கள் நிலைத்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான பிஸ்னஸ் கஷ்டங்களில் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களை, இதோ உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்குது, உங்களுக்கு ஒருத்தர் நல்ல வழிகாட்ட போகிறாங்க, நல்ல வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்க போகுது, நல்ல குரு உங்களுக்கு அமைய போகிறாங்க, நல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமைய போகிறது. குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதிலும் குறிப்பாக அருணகிரிநாத பெருமானை வழிபாடு செய்வது, திருவண்ணாமலை சென்று வருவது, திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வருவது இந்த கடகராசிக்கு இந்த ஆடி மாதத்துக்கான பரிகாரமாக அமைகின்றது. ஆடி மாத பௌர்ணமி என்று சற்று முன்பாகவே சென்றிருந்து இரவு பொழுது வருவதற்குள் 5 மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டு கிரிவலத்தை ஆரம்பித்து அங்கே இருக்கக்கூடிய அஷ்டவிதமான
அஷ்டலிங்கங்கள் மற்றும் 8 விதமான ஆசிரமங்கள், அதோட சிவபெருமான் தரிசனம் இவையெல்லாம் செய்து வீடு திரும்புவது சிறப்பு. அப்போ கடகராசி நேயர்களே, திருவண்ணாமலை வழிபாடு இந்த மாத பரிகாரமாக உங்களுக்கு அமைகின்றது. அப்போ தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், கம்பெனிகள் ப்ராப்ளமாக இருக்கலாம், வருமானம் பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் ஸ்ட்ரகிளிங்காக இருக்கலாம், தொழில் ஸ்ட்ரக்காகி போய் நின்றுருக்கு, சாமி தொழிலே நடக்கலை அல்லது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ரொம்ப சூப்பராக போயிட்டு அந்த பிஸ்னஸ் வந்து இப்போ ஸ்ட்ரக் ஆகிடுச்சு, எனக்கு இது ஒரு ரெமெடி சொல்லுங்கள், இதை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க, கொஞ்சம் ரன் ஆகிறதுக்கு கொஞ்சம் எனக்கு சான்ஸ் கொடுங்க, இந்த மாதிரியெல்லாம் கேட்கக்கூடிய எனதருமை கடக ராசி நேயர்களே, இதோ உங்களுக்கான நல்ல நேரம் பிறந்திருக்கின்றது. குடும்ப கஷ்டங்கள் அல்லது வியாபார கஷ்டங்கள் விலகும், கவலை வேண்டாம். அதே போல் மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், விவசாயம் செய்யக்கூடியவர்கள், தோப்பு துறவு அதெல்லாம் தோட்டங்கள் வச்சு காடுகள் வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க, பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட சிறப்பானதாக இருக்கும். அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட கடகராசியாக இருப்பார்களே. ஆனால் ஒரு சில வீண்பழி அவமானங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அது பசங்களாலேயோ அல்லது வேறு ஏதேனும் சமூக பிரச்சனைகளாலேயோ கொஞ்சம் சின்ன மன வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அல்லது ஒரு சில செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம், இந்த மாதிரி இடதோஷங்கள் பிரச்சனையாக இருக்கலாம், அடுத்தடுத்து உயிர் பலிகள் ஏற்பட்டிருக்கலாம், ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அரசியலை சார்ந்த கடகராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக இறுதியாக சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையில் சார்ந்தவர்கள், நிச்சயமாக இந்த சினிமா துறைக்கு பொறுத்தவரைக்கும் இந்த ஆடி மாதம் ஒரு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. இனிமே தான் உங்களுக்கு நல்ல வருமானம் ஏற்பட போகுது. கொஞ்சம் நேமில் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஏற்படணும். அதே நேமில் பழைய நேம் வச்சுருந்தீங்கனாக்கா உங்களுக்கு சிறப்பாக இருக்காது. வேறு ஏதேனும் ஒரு புதிய உங்கள் ஜாதகப்படி அமையக்கூடிய புதிய வார்த்தைகளை சேர்ப்பீர்களே ஆனால், மாற்றங்களை ஒரு சில மாற்றங்களை செய்வீர்களே ஆனால், உங்கள் கிரக அமைப்புகளை கொடுத்து உங்களுக்கு எது வெற்றியை கொடுக்கும், எது முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பெயர் மாற்றங்களை செய்து அந்த பெயர் மாற்றங்களுக்கு தகுந்தாற் போல மேட்சான ஒரு ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால், அபிஷேகம் அலங்காரங்கள் செய்து வீடு திரும்புவீர்களே ஆனால், நிச்சயமாக அந்த சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கும் அதே போல் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல வளர்ச்சி மிகுந்த மாதமாக இந்த மாதம் அமையப் போகிறது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும். அதோட கூட திருமண யோகங்கள், குறிப்பாக பெண்களுக்கு 36 வயசுக்கு மேலே, 38 வயசுக்கு மேலே, 40 வயசுக்கு மேலே திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் அமையப் போகிறது. கடகராசி என்பர்களே, இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, உங்களிடம் கேள்விகள் இருக்குமே ஆனால், எனக்கு என்ன நீங்கள் இதை பேசவே இல்லை சாமி, என்னை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்ற குறைகள் உங்களுக்கு இருக்குமே ஆனால், உங்கள் ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.